வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். வாழ்க்கையில நமக்கு வெற்றி தோல்விகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களில் முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க. கிரக பலன் சரியில்லை, இந்த கிரகத்தினால நமக்கு இப்படிலாம் ஏற்படுது என்பதை பற்றி சொல்வார்கள். இன்னும் சொல்லணும்னா, சிலர் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தீய சக்தியினால் ஏற்பட்ட விளைவுகள் அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதனால எனக்கு கஷ்டங்கள் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை சாடுவார்கள். இந்த மாதிரி அவங்கனால தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு, கஷ்டமா இருக்கு, நிம்மதியில் வாழ்க்கையில் நான் அடைந்த தோல்விகளுக்கு அனைத்துக்குமே அவர் தான் காரணம், மற்றவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக இங்கே இந்த ராஜயோக அடிப்படையில் கூட இந்த மனதை பற்றி கொஞ்சம் முக்கியமா சில விஷயங்கள் சொல்றாங்க. எப்படின்னா, மனம், இந்த மனதை நாம் எப்பொழுதுமே சரியான முறையிலே தெளிவான நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத, அதாவது நமக்கு அவசியமில்லாத எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் அவைகள் மூலமாக நமக்கு மிகப்பெரிய தோல்விகளையும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்தும் என்பது யோகத்திலேயே இருக்கு. ஆக இந்த மனதை நாம் எப்படி பார்த்தாலும் நம்ம மனதை நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்பது மிக கடினம். மனதை நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிறு வயதிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆழ் மனதில் அந்த ஆழ்மன பதிவு, உங்களுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து ஆழ்மன பதிவு ஏற்பட தொடங்கி விடுகிறது. இந்த பதிவுகள் நம் மனதில் ஏற்படுகின்ற இந்த கருத்து பதிவுகளாகப்பட்டது. அந்த பதிவுகள் அப்படி இருப்பது கிடையாது. ஆழ்மனம் வாங்கி அதை வாழ்க்கையிலே வெளியே அந்த சமயம் பார்த்து அந்த செயலை வெளியே கொண்டு வரும். ஆக நம்ம ஆழ்மனதில் தோல்விக்கான நிலைகள் நிறைய ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா எதை தொட்டாலும் தோல்வியாகத்தான் முடியும். கிரகங்கள்லாம் அது ஒரு வகையில் இருந்தாலும் மனதை முதலில் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிரக வழிகள்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் சூட்சுமமான நிலையில நடக்கக்கூடியது. ஆக அதை பற்றி நாம் விட்டு முதலில் நம் மனதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனம் இங்கே சரியான முறையில் நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் எதுவுமே நடைபெறாது. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.